லெஜெண்ட்ஸ் ஆஃப் மியூசிக் எபிசோட் 4. இப்போது அவருக்கு வயசு 34. ஆனால் அதுக்குள்ளே ஒரு 45 ஃபிலிம்ஸ்க்கு மியூசிக் டைரக்டராக இருந்துட்டார். அதில் முக்கால்வாசி படம் பெரிய டைரக்டர்ஸ் பெரிய ஆக்டர்ஸோட படம். ஏஜ் ஆஃப் 21 3 அப்படிங்கிற படத்தில் டெபியூ ஆனார் அனிருத் சார். அவரோட ஃபஸ்ட்டு படத்துலேயே வைதிஸ் கொலவரி அப்படிங்கிற பாட்டு இந்தியா லெவலில் ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. ஆனால் அதுக்கான ஃபேம் அவருக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. பின்னாடியே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவருக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இவர் ராக் ஸ்டார் அனிருத் சார் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் இவரோட தீம் சாங்ஸும் மாஸ் சாங்ஸும் தான். அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணோம்னா அவரோட ஃபஸ்ட்டு படம் 3ல் ஆரம்பித்த லைனாக படங்களையும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிகிட்டே போகலாம். 3, விஐபி, கத்தி, தெரி, ரெமோ, பேட்டை, மாஸ்டர், டாக்டர், ஜெயிலர், பீஸ்ட், விக்ரம், லியோ அப்படின்னு சொல்லி நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அஸ் அ ராக் ஸ்டாராக இவரால் இந்த மாதிரி மாசான தீமான சாங்ஸ் தான் கம்போஸ் பண்ண முடியும். அதுதான் இவரோட ஸ்ட்ராங் ஜோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லை. இவர் பியூட்டிஃபுல்லான சில மெலடிஸையும் கம்போஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டில் கனவே கனவே அப்படிங்கிற சாங், என்னோடு நீ இருந்தால் அப்படிங்கிற சாங், நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே, போனி போ, அவளுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு சாங் வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு சிங்கிளாக ரிலீஸ் பண்ணார். அதுவும் சூப்பர் ஹிட்டு. அதையும் இந்த லிஸ்ட்டில் நம்ம வைக்கணும். ஒரு காலகட்டத்தில் இளையராஜா சார் இருந்தார். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஏஆர் ரஹ்மான் சார் வந்தார். இந்த ஜென்ரேஷனுக்கு அனிருத் சார். அண்ட் ரைட்னா இப்போ தான் இவருக்கு 34 ஏஜ் ஆகுது. இன்னும் டவுன் த லைன் நிறைய படங்களுக்கு இவர் கண்டிப்பாக கம்போசராக இருக்க போகிறாரு. நிறைய பியூட்டிஃபுல்லான சாங் கொடுக்க போகிறாருங்கிறதுல சந்தேகமே இல்லை.